வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 8வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிறந்த ஆட்டக்காரர்கள் பலர் அகில இந்திய ரயில்வேக்களில் பணிபுரிகிறார்கள். அபீதம் கேதாரத்தின் நெஞ்சை பிளந்து விட்டாள். கோடானு கோடி மக்கள் அங்க அடையாளங்களிலும் முக விசேஷங்களிலும் நடையிலும் பாவனையிலும் வித்தியாசமாய் வேறுபாடுடன் இருக்கிறார்கள் என்றால், மன உணர்ச்சிகளில் இந்த வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இன்னும் எத்தனை ஆயிரம் மடங்கு அதிகமாக தெரிகின்றன. அபீதம் கரை படியாத ஓர் உள்ளம். அதில் இருந்து பொழிந்த சத்திய மழை அவனை எவ்வளவு தூரம் நிகழ வைத்து விட்டது. கேதாரம் படுக்கையில் விழுந்தான். ஒரு கோடீஸ்வரனின் பெண் அவனுடைய காலில் விழுந்து கெஞ்சுகிறாள். தான் அவனுக்கு அருகதையற்றவள் என்று வற்புறுத்துகிறாள். கேவலம் பணத்தால் ஒருவன் வாழ முடியாது. அது சௌகரியங்களை தான் கொடுக்க வல்லது, திருப்தியையும் அமைதியையும் கொடுக்காது என்று அறிவுரை வழங்குகிறாள். அவள் நேருக்கு நேராய் அவனுடன் பேசிய போது அவன் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சி இப்போது கட்டவிழ்த்து கொண்டு பீரிட்டது. திடீரென்று ஓர் அன்பு வெள்ளத்தில் மூழ்கி அவன் தன்னைத்தானே தேடலானான். கேதாரம் சென்னை சென்ட்ரலில் பம்பாய் மெயிலில் இருந்து இறங்கும் வரை வெறும் இயந்திரமாக வாழ்ந்தவன். ஒரு இன்ஜினியர் என்கிற முறையில் இயந்திரங்களுக்கு உயிரூட்டி கொண்டிருந்தவன். அன்பு, பாசம், பக்தி, பச்சாதாபம் இவையெல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்தில் மின்னின நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சிறிதும் சம்பந்தமே இல்லை. இதற்கு காரணம் அவன் பிறந்த பிறவையும் வாழ்ந்த வாழ்க்கையும் தான். அவன் என்றைக்குமே மன திருப்தியுடன் தைரியத்துடன் வாழ்ந்ததில்லை. குழந்தை பருவத்தில் இருந்தே அவனுடன் வறுமை இணையாக வளர்ந்து வந்தது. ஏழ்மையை மறைக்க உற்றார் உறவினர் யாரும் இல்லை. ஜம்மநாதன் அவனுடைய படிப்பை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது அவனுடைய முன்னேற்றத்தை உத்தேசித்து அல்ல. பின்னர் பிள்ளை இல்லாத அவர் அவனை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ள அவனுடைய சிறு பிராயத்தில் இருந்தே திட்டம் தீட்டியிருந்தார். அவன் அவருக்கு கடன்பட வேண்டும். அவன் பட்ட கடனை எப்போது, எப்படி, எந்த உருவத்தில் வசூல் செய்ய வேண்டும் என்பது அவருக்குத்தான் தெரியும். மாமாவின் உள் மனத்தை பற்றி அவன் முதலில் எல்லாம் கவலைப்படவில்லை. தான் ஓர் உயர்ந்த பதவியோடு உத்தியோக வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அவர்தான் காரணம் என்று அவனுக்கு தெரியும். இனிமேல் அவருடைய குடும்பம் அவனுடைய கையைத்தான் எதிர்பார்க்கும் என்பதையும் உணர்ந்திருந்தான். ஆனால் இதெல்லாம் 2-3 ஆண்டுகளாய் தோன்றிய எண்ணங்கள். அதற்கு முன் 30 பைசா கொடுத்து பஸ்ஸில் போகலாமா அல்லது 4 மைல் நடந்தே போய்விடலாமா என்று யோசித்த நாட்கள். மாதங்கள், ஆண்டுகள். பழுப்பேறிய வெள்ளை பேண்ட், இஸ்திரி இல்லாத ஷர்ட், அழுக்கான கைக்குட்டை இவற்றுடன் அவன் பொறியியல் கல்லூரியில் பல மாணவர்களிடையே நடந்து சென்றபோது அவனுடைய மனதில் ஒரே ஒரு உணர்ச்சிதான் கொப்பளித்தது. அதுதான் துக்கம். அவன் பிறந்தது ஒரு துக்கம். ஏழையாக வளர்ந்தது ஒரு துக்கம். 4 பேர் அவனுடைய ஏழ்மையை சுட்டிக்காட்டி பரிகசிக்கிறார்கள் என்று எண்ணி எண்ணி மனம் வெந்து போனது ஒரு துக்கம். யாராவது அவனை பார்த்துவிட்டு பேசாமல் போனால் ஓர் ஏழையை ஒதுக்குகிறான் என்று அவன் தனக்குள் பொறுமையது ஒரு துக்கம். பிஞ்சு மனதில் தோன்றிய புண் ஆறவே இல்லை. ஏழ்மையை எதிர்த்து அவனால் போராட முடியாதது தான். ஆனால் அதை மறந்து அலட்சியம் செய்து தலை நிமிர்ந்து நடக்கலாமே. இதற்கு வேண்டிய நெஞ்சுரமும் திடமும் அவனிடம் இல்லை. தான் தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன் என்ற எண்ணங்களே, மனப்பான்மையே அவனுடன் வளரலாயிற்று. பொறியியல் கலையில் முதல் வகுப்பில் தேறி ரயில்வேயில் பெரிய வேலையில் சேர்ந்த பிறகும் பழைய நிழல் அவனுடன் தொடர்ந்து வந்தது. டெர்லின் பேண்ட், டெர்லின் ஷர்ட், விதம் விதமான செருப்புகள், பூட்ஸுகள் எல்லாவற்றையும் அவன் சம்பளம் வாங்கி கொடுத்தது. ஏழ்மையை முறியடித்து விட்டோம் என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். ஆனால் கண்ணாடி முன் நின்றபோது அவன் உடல் குன்றியது. வெளி வாழ்க்கையினால் மட்டும் ஒருவன் ஏழ்மையை களைந்துவிட முடியாது என்ற உண்மை முகத்தில் அரைந்தாற்போல் எழுந்தது. மொத்தத்தில் கேதாரம் அதிருப்தி, ஏமாற்றம், சோகம் முதலான உணர்ச்சிகளை கக்கும் இயந்திரமானான். இந்த இயந்திரத்தில் என்றுமே அன்பு, பாசம், பக்தி போன்ற கனிப்பொருள்கள் பாய்ந்து சென்றதில்லை. அன்பும் பாசமும் இல்லாததால் தானோ என்னவோ சுயநலம் மேலோங்கி நின்றது. ஏழ்மையை பெண்கள் பரிகசிப்பார்கள் என்ற எண்ணம், அந்த எண்ணம் ஏன் எப்படி அவன் மனதில் உதித்தது என்று அவனுக்கே தெரியாது.
வெகு காலத்துக்கு அவனுள் வேர் ஊன்றி இருந்தது. இதன் காரணமாக அவன் பெண்களையே வெறுத்து வந்தான். நாளடைவில் வெறுப்பு அலட்சியத்துக்கு இடம் கொடுத்தது. ஆனால் காரியாலயத்திலும் அக்கம் பக்கத்திலும் சில பெண்கள் அவனுடன் பேச நேர்ந்த போது அலட்சியம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தது. ஆனால் அப்போதும் எந்த பெண்ணும் அவனுடைய மனதை ஈர்க்கவில்லை. பெண்ணிடம் நெருங்கி பழகினால் அவள் மெல்ல மெல்ல அவனை தன் உடைமையாக்கி கொண்டு விடுவாள் என்ற பயம், இதுவும் காரணம் இல்லாமல் தோன்றியதுதான். வெறுப்பு, அலட்சியம், பயம் காரணமாகத்தான் அவன் மனதில் ஒரு குதூகலமோ கிளுகிளுப்போ உண்டாகவில்லை. அதே காரணத்தால் தான் வாழ்க்கையில் எவ்வளவோ ருசியான அம்சங்கள் இருக்கின்றன என்பதை உணர முடியவில்லை. இல்லறம், தாம்பத்தியம், குழந்தைகள் இவைகளை பற்றியெல்லாம் அவனால் மனம் விட்டு சிந்திக்க முடியவில்லை. ஆண் பெண் உறவெல்லாம் வெறும் உடல் உறவில் தோன்றிய, உடல் உறவில் முடியக்கூடியது என்ற தப்பான கேவலமான கருத்து அவனுடைய உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக தோன்றியது. ஆண் பெண் உறவு உள்ளத்தின் அடிப்படையில் பிறப்பது, அது தெய்வீகமானது என்ற எண்ணங்களே அவனுள் எழவில்லை. யாராவது இந்த விஷயத்தில் சர்ச்சை செய்தாலும் அவன் ஒதுங்கிக் கொண்டான். இவ்வளவெல்லாம் இருந்தும் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அவன் தன் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க பாடுபட்டான். ஜனங்களுடன் கலந்து பழகி வாழ வேண்டும் என்ற துடிப்பு பிறந்தது. ஆனால் பழைய வாழ்க்கை குறுக்கு சுவர் எழுப்பியது. அதை தகர்க்க அன்பு, பாசம், பக்தியால் தான் முடியும் என்று எண்ணினான். குழந்தைகளிடம் எப்படி அன்பை காட்டுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அவனை கண்டாலே குழந்தை மிரண்டு ஓடின. ஆனால் அவன் முயற்சியை கைவிடவில்லை. மனம் தளரவில்லை. காரியாலய விருந்துகளில் ஒதுங்கியே இருக்கும் அவன் கலந்து பழக ஆரம்பித்தான். சிநேகிதர் வீடுகளுக்கு செல்லலானான். அங்கிருக்கும் குழந்தைகளுக்கும் சாக்லேட்டும் பிஸ்கட்டுமாய் கொடுத்து வசியப்படுத்தினான். பிறருடைய சுக துக்கங்களை விசாரிக்கலானான். எவ்வளவோ இடங்களில் தன் இதயம் உணராமல் உதடு மட்டுமே இயங்குகிறது என்று நொந்து கொண்டான். இதயத்தை உதட்டோடு இணைக்க அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள முயன்றான். மெல்ல மெல்ல அவனுடைய முயற்சி பலனளித்தது. வாய்விட்டு சிரிக்க கற்றுக்கொண்டான். ஹாஸ்யத்தை அனுபவிக்க அவனால் முடிந்தது. துக்கத்தில் கண்ணீர் சுரக்கலாயிற்று. மறைந்து கிடந்த உணர்ச்சிகள் ஒவ்வொன்றாக தோன்ற ஆரம்பித்தன. இப்பேற்பட்ட கேதாரம் இப்போது அபீதத்துக்காக கண்ணீர் வடித்தான். அதே சமயத்தில் பம்பாய் விக்டோரியா டெர்மினஸில் தற்செயலாக சந்தித்த ரேணுகாவின் மூலமாக பரிச்சயமான மங்களா நெஞ்சில் நின்றாள். அவள் ஏன் அப்படி இரவும் பகலும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவனுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. மணி சொல்வது போல அவள் அவனை ஈர்ப்பதன் காரணம், அவனுடைய நெஞ்சிலே வியாபித்து நிற்பதன் காரணம், அவனுடைய மனதில் திடீரென்று பிறந்துவிட்ட காதல்தானோ? கேதாரத்தால் நம்ப முடியவில்லை. அவனுடைய மனதில் எப்படி நளினமான காதல் உதிக்க முடியும்? ஆண் பெண் உறவு உடலுறவின் அடிப்படையில் இயங்குவது என்று ஒரு கொள்கையாக கொண்டிருந்த மனதில் எப்படி காதல் மலர முடியும்? மங்களா அருகில் இல்லாத போது, அவளை பார்க்கவும் முடியாத நேரங்களில் ஏன் அவள் அவன் கண்முன் தோன்றுகிறாள்? அவளுடைய சிரிப்பில் ஏன் மனம் லயிக்கிறது? பேச்சில் ஏன் மனம் பறிபோகிறது? அவளுடைய அமைதியில் ஏன் அவன் நெஞ்சம் துடிக்கிறது? அவள் அருகில் இருந்தாலே ஏன் மனம் பதறுகிறது? எல்லா பெண்களையும் போல மங்களாவும் ஒரு பெண். ஆனால் மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு அவள் தனித்து அவன் முன் நிற்கிறாள் என்றால் அதற்கு காரணம் அவள் இல்லை, அவன்தான். அவனுடைய இதயம்தான், அவனுடைய உணர்ச்சிகள்தான். இந்த உணர்ச்சிகள் மங்களாவை பற்றி நினைக்கின்றன. அவளுடைய உடலை பற்றியோ, உடலின் அங்கங்களை பற்றியோ, அங்கங்களின் அமைப்பை பற்றியோ, அமைப்பின் வசீகரத்தை பற்றியோ நினைப்பதில்லை. அவனுடைய தத்துவம், கொள்கை எல்லாம் பொய். அவனுடைய கற்பனை ஈரமில்லா நெஞ்சின் வெடிப்பு. அவன் மங்களாவை விரும்பினான் என்றால் அவளுடைய இதயத்தைத்தான் விரும்பினான். அந்த இதயம் எந்த உடலில் இருந்தாலும் அந்த உடலுக்கு அவன் மங்களா என்றுதான் பெயர் சூட்டியிருப்பான். மங்களா, மங்களா. கேதாரம் பெருமூச்செறிந்தான். திடீரென்று எழுந்த மணியின் குரல் அவனை திடுக்கிட வைத்தது. ஹலோ கேதாரம், உள்ளே வா. வாசற்படியில் இருந்த மணி மெதுவாக நடந்து வந்தான். கேதாரத்தின் முகத்தை பார்க்கவே சகிக்கவில்லை. என்ன உன் உடம்புக்கு? ஒன்றுமில்லை, உட்கார். யார் எங்கே வெளியே நிற்கிறார்கள்? எட்மண்ட், நீயும் உள்ளே வா. ரயில்வே கார்டு ரொசாரியோ என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். அவருடைய பிள்ளை எட்மண்ட். உள்ளே வாங்க மிஸ்டர் என்றான் கேதாரம்.
எட்மண்ட் அலட்சியமாக நடந்து வந்தாலும் ஒருவித பயம், அடக்கம் எல்லாம் முகத்தில் பிரதிபலித்தன. கேதாரம், இவனை பார்த்தாயா? விஷயத்தை சொல் மணி. இவன் ரொசாரியோவின் பிள்ளை. அதுதான் சொன்னாயே. அவர் ரொம்ப நல்லவர். இதையும் சொல்லியாகிவிட்டது. எட்மண்ட் பெரிய ஹாக்கி ஆட்டக்காரன். தமிழ்நாட்டு கோஷ்டியில் ஆடுகிறான். தென்னிந்திய ரயில்வே கோஷ்டியிலும் போன வருஷம் வரை ஆடியிருக்கிறான். இப்போ ரயில்வேயில் இல்லையாக்கும்? ஆமாம், அதை விட்டு தள்ளு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். பேஷ் பேஷ். அப்புறம்? மணி எட்மண்ட் பக்கம் திரும்பினான். எட்மண்ட் எழுந்தான். நான் வருகிறேன் சார் என்றான். கேதாரம் பதில் சொல்வதற்குள் எட்மண்ட் வெளியேறியாகிவிட்டது. ஏண்டா அவனை அனுப்பிவிட்டாய்? கேதாரம் விடித்தான். அவன் வந்த காரியம் முடிந்து விட்டது. என்னடா வந்த காரியம்? அதை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இனிமேல் தான் பேச்சு. சரி பேசு. எட்மண்டுக்கு ஓர் ஆசை. என்ன? மேற்கத்திய ரயில்வே கோஷ்டியில் ஹாக்கி ஆடணும். பம்பாயில் ஆடினால்தான் 1972 ஒலிம்பிக்கில் ஆட சான்ஸ் கிடைக்கும் என்று நம்புகிறான். ஆடட்டும். அவன் ஆடுறது ஆடாதது உன் கையில் இருக்கிறது. என் கையிலா? ஆமாம், உன் கையில்தான். இங்கே கொஞ்ச நாட்கள் ஸ்மிருதியாக இருந்திருக்கிறான். படிப்பு அதிகம் இல்லை, ஆனால் உடம்பில் வலு இருக்கிறது. இவனுடைய அப்பாவுக்கு இவன் இப்போது ஒரு முள். அந்த முள்ளை நீதான் எடுக்கணும். எடுத்து வெஸ்டர்ன் ரயில்வே காலில் குத்தணும். அப்படித்தானே? ஆமாம், ஆனால் அவன் ஹாக்கி ஃபீல்டில் மலர்களா தூவுவான். அவனை அங்கே கொண்டு வந்த பெருமை உனக்குத்தான் கிடைக்கும். நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு என்ஜினியர். ரயில்வே சர்வீஸ் கமிஷன் தான் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த கமிஷன் தேர்ந்தெடுப்பதற்கு ஆதாரமாக சர்டிபிகேட்டுகள் இருக்கின்றன. உன்னுடைய சிபாரிசு முத்தாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாம். இது மந்திரிகளின் வார்த்தை. சரி, பார்க்கிறேன். இது முதலாளிகளின் வார்த்தை. என்ன சொல்லணும் என்பதை நீயே சொல்லு. செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன், அவசியம் செய்கிறேன். சரி சொல்லு, நான் காதார கேட்கிறேன். செய்கிறேன்டா, நிச்சயமாக செய்கிறேன். நல்ல மனுஷன் பிள்ளை என்கிறாய். தேங்க்யூ. மணி எழுந்தான். அதே சமயம் ஜம்புநாதன் பெருங்காய விளம்பர பையுடன் நுழைந்தார். நான் அப்புறம் பார்க்கிறேன் கேதாரம். அவன் தலை மறைந்ததும் கேதாரம் எழுந்தான். மாமா உட்கார்ந்த நாற்காலியின் அருகே வந்தான். அவனுடைய பார்வையே பயத்தை உண்டாக்கியது. கேதாரம், அவர் நெகிழ்ந்தார். எஸ்எஸ்ஸின் அறையில் உண்டான அனுபவம், வலி எல்லாம் இன்னும் நெஞ்சை விட்டு மறையவில்லை. மாமா, நீங்கள் என் தாயாருடைய சகோதரர். என்னை ஆளாக்கியவர். நான் உங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதற்காக நான் என் வாழ்க்கையை உங்கள் காலடியில் வைத்து நாசமாக போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. புரிந்ததா? புரியலைடா. நீ என்ன சொல்ற? புரியலை என்றால் நேரே ஆதிசேஷன் பங்களாவுக்கு போங்கள். அங்கே அவருடைய பெண் அபீதம் என்று ஒரு தங்க கட்டி இருக்கிறது. அவளிடம் போய் கேளுங்கள். அங்கே இருந்துதான் வருகிறேன். அபீதம் சிரிச்சு பேசினாளே, ஒன்னும் சொல்லவில்லையே. நீ ஏதோ உனக்குள்ளே நினைக்கிற மாதிரி. என்னுடைய மாமா என்னை முன்னுக்கு கொண்டு வந்தவர். கேவலம் பணத்துக்காக பொய் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. நெற்றியிலே குங்குமம் இருந்தால் போதுமா மாமா? நெஞ்சில் சத்தியம் இருக்க வேண்டாமா? என்னடா என்னை வதைக்கிற? நான் என்ன செய்து விட்டேன்? அபீதம் இங்கே வந்திருந்தாள். 1 மணி நேரம் இருந்தாள். உங்களுடன் எப்படி சிரிச்சு பேசி இருக்க முடியும்? சரி, இப்ப என்ன சொல்ற? நானும் அபீதமும் எங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்பாடி, என் கவலை விட்டது. நல்ல பெண். தேதியையும் நீங்களே முடிவு பண்ணியிருக்கிறீர்களா? கண்ணை மூடிக்கொண்டு செய்யாதீர்கள். நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டும். எங்களுக்கு கல்யாணம் நடக்காது. இந்த விஷயத்தில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்து விட்டோம். ஜம்புநாதன் எழுந்தார். நான் கட்டின கோட்டையை இடித்து விட்டாய் கேதாரம், இடித்து விட்டாய். கோட்டையை இடிக்கவில்லை மாமா, குத்தாலம் ஆதிசேஷன் ஹாலைத்தான் இடித்தேன். கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு என்றார் ஜம்புநாதன். வேறு ஏதாவது பேச்சு இருக்கா மாமா? நாளைக்கு கிராம்ப்டன் என்ஜினியர் பெண்ணை. இனிமேல் பெண் பார்க்கும் படலம் கிடையாது. இனி ஒரு பெண்ணையும் பார்க்கிறதா உத்தேசம் இல்லை. இதுக்கு என்னடா அர்த்தம்? நானே என் கல்யாணத்தை தீர்மானம் செய்து கொள்கிறேன். டேய் கேதாரம், நான் பெண் பார்த்தாச்சு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. யாருடா அவள்? போக போக தெரியும். வரதட்சணை எல்லாம் பேசியாச்சா? நம்ம குலமா கோத்திரமா? வரதட்சணைனா காலனா கிடையாது. ரெஜிஸ்டர் கல்யாணமா? அன்ரெஜிஸ்டர்டு. மாமா, பேசாமல் போங்கள். நான் தான் அவளை பார்த்து தீர்மானம் செய்திருக்கிறேனே தவிர அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையானே எனக்கு தெரியாது. அப்பாடி, உசுர் வந்தது. அவள் சம்மதம் வர்றதுக்குள்ள கிராம்ப்டன் என்ஜினியர் பெண்ணை. அவரை முடிக்க விடவில்லை கேதாரம். நோ என்று கத்தினான்.
அதே சமயம் 4வது பிளாட்பாரத்தில் இருந்து ஜோலார்பேட்டை பேசஞ்சர் குரல் கொடுத்துவிட்டு புறப்பட்டது. ஒரு ரயில் பெட்டி முழுவதையும் ரிசர்வ் செய்து கொள்ள வேண்டுமானால் டிராபிக் சூப்பரண்டன்ட் அலுவலகத்தை அணுகி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். மங்களா மனம் குழம்பி போனாள். அபீதம் எதற்காக கேதாரத்தை சந்திக்க வேண்டும்? மணி சொல்வது போல தேன் நிலவை பற்றி அவனுடன் பேசுவதற்கா? அப்படியானால் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். ஆதிசேஷன் பல பல லட்சங்களுக்கு அதிபர், பல கம்பெனிகளின் டைரக்டர், சொந்தத்தில் ஒரு மாபெரும் தொழிற்சாலை நடத்துகிறார். அத்தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பல பொருள்கள் ரயில்வேக்கு விற்கப்படுகின்றன. கேதாரம் ஒரு என்ஜினியர், அதுவும் ரயில்வேயில் மெக்கானிக்கல் என்ஜினியர். தம் தொழிலையும் மனத்தளத்தில் வைத்து கொண்டுதான் ஆதிசேஷன் கேதாரத்தை வலை போட்டு பிடித்திருக்கிறாரோ? மங்களா திடீரென்று அடிப்பட்ட புலியைப் போல தன்னுள் சீறிக்கொண்டாள். இந்த கேதாரம் யார்? எத்தனையோ பேரை போல ஒருவன். ரயிலிலும் பஸ்ஸிலும் தற்செயலாக ஓர் அற்ப காரணத்தை முன்னிட்டு எத்தனையோ பேர் அறிமுகமாவதில்லையா? அப்படிப்பட்டவர்களில் இவனும் ஒருவன். ரேணுகாவுக்கும் அவளுக்கும் இடையே ஒரு மனித போக்குவரத்து. இதற்கு மேல் அவனுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்க தேவையில்லை. ரேணுகா சொல்லி அனுப்பிய சமாச்சாரத்தையும் கொடுத்து அனுப்பிய சாக்லேட் பெட்டியையும் கொடுத்தான். அவ்வளவுதான், அவ்வளவேதான். அவள் மனம் சஞ்சலப்பட்டதன் காரணம் அவளுடைய பேதமை. இந்த கேதாரம் எங்கே இருந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, யாரை கல்யாணம் பண்ணி கொண்டு எந்த ஊருக்கு, தேசத்துக்கு தேன் நிலவு போனால் அவளுக்கு என்ன? அவள் ஒரு புக்கிங் கிளார்க், என்கொயரி கிளார்க். தினசரி ஆயிரம் பேர் வருகிறார்கள், ஏதேதோ கேட்கிறார்கள். அவர்களில் கேதாரம் ஒருவன். அவள் ஏன் அவனை பற்றி நினைக்க வேண்டும்? மற்ற எல்லோரிடமிருந்தும் அவனை பிரித்து தனியாக நிறுத்தி பார்க்க வேண்டும். அவன் யாரோ அவள் யாரோ, அவனுக்கும் அவளுக்கும் இடையில் அவளே தன் பிரம்மையில் ஒரு பாலம் அமைக்க முற்பட்டால் அது அவளுடைய மனதின் பக்குவமற்ற தன்மையை தானே காட்டுகிறது. அவள் ஒரு பைத்தியம். திடீரென்று ஒரு குரல் அவளை எழுப்பியது. மேடம். எஸ் ப்ளீஸ். நான் 5 நிமிஷமாக இங்கேயே நின்று உங்களையே பார்த்து கொண்டு நிற்கிறேன். 2 தடவை அழைத்தும் பார்த்தேன். மன்னிக்கணும் சார், உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப மனசை அலட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசை ஏதோ அரித்து திங்கிறது, சரிதானா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும்? மங்களாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. இவர் யார் சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்பதற்கு? வந்தவர் சிரித்தார். பல்லின் வரிசையும் அதன் வெண்மையும் ஒரு கணம் மங்களாவை பிரமிக்க செய்தன. பற்பசை கம்பெனிக்காரர்கள் போட்டி நடத்தினால் இவருக்குத்தான் முதல் பரிசு கிடைக்கும். அகில உலக பல்லழகன் என்ற பட்டமும் கூட கிடைக்கலாம். ஒரு கணம் மங்களா அவரை பார்த்தாள். நல்ல உயரம், 6 அடி இருக்கலாம். ஒற்றை நாடியான தேகம், டெர்லின் பேண்ட், டெர்லின் ஷர்ட், நீல நிற டை, காதோரத்தில் வெண்மை இன்னும் மேலே படரவில்லை. தங்க ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, அகன்ற நெற்றியில் நட்ட நடுவே ஒரு சிறு சிவப்பு சாந்து பொட்டு. என்னதான் இளமை தோற்றத்தோடு அவர் காட்சி அளிக்க முயன்றாலும் வயது என்னமோ 50ஐ தாண்டி இருக்கும் என்று மங்களாவுக்கு தோன்றியது. இமைக்கும் நேரத்தில் அவரை அளந்த மங்களா, என்ன வேண்டும் என்று சொல்லவில்லையே என்று கேட்டாள். நீங்கள் சுதாரித்து கொள்ள நேரம் கொடுத்தேன். கல்கத்தா வெயிலில் ஏர் கண்டிஷன் போகி முழுதும் ரிசர்வ் செய்யணும். அதற்கு யாரை பார்க்கணும்? டிவிஷனல் டிராபிக் சூப்பரண்டன்ட் ஆபீஸில் பார்க்கலாம். அடுத்த மாதம் 18ஆம் தேதி போகணும். நானும் இன்னும் 2-3 பேரும் தனித்தனியா 4 பர்த் ரிசர்வ் செய்தால் ஒரு போகி முழுதும் நாங்களே இருப்போம். என்ன சொல்கிறீர்கள்? ரயில்வே எமர்ஜென்சி, ராஜ்ய சர்க்கார் கோட்டா என்று பர்த்துகள் இருக்கின்றன. அவற்றை இப்போது ரிலீஸ் செய்ய மாட்டார்கள். டிடிஎஸ்ஐ பார்த்தால்தான் ஒரு போகி முழுதும் கிடைக்கும். தேங்க்யூ. என் பெயர் தேவன், எம் தேவன். மங்களா பதில் சொல்லவில்லை. அவரும் பதிலுக்கு எதிர்பார்த்து நிற்காமல் பேசிக்கொண்டே போனார். எனக்கு வயது 53. ஆனால் யாரும் நம்ப மாட்டார்கள். என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழுங்கானவை, ரெகுலர் ஹேபிட்ஸ். என் உடம்பை நல்லா பாதுகாத்து கொள்ள தெரியும். மங்களா அழுத்து கொண்டாள். கண்டிப்பாக அவள் தம்மை காதலிப்பதற்காக இதெல்லாம் சொல்லவில்லை. பின் ஏன்? ஒருவேளை இந்த மனுஷர் தம்பட்டம் அடித்து கொள்ள ஆள் தேடி அவளை கண்டுபிடித்து விட்டாரோ? நான் இப்போ 1 மாசமா மெட்ராஸ்ல இருக்கிறேன். ஒரே பிள்ளை, என்னை மாதிரியே இருப்பான். ஆனால் என் உயரம் இல்லை. அவன் ஒரு டாக்டர், எம்டி. இங்கிலாந்துக்கு எஃப்ஆர்சிஎஸ் எழுத போயாண்டா என்கிறேன். மாட்டேன் என்கிறான். பிரைவேட் பிராக்டிஸில் 3000 ரூபாய் வர்றது. கிளினிக் வச்சிருக்கான்.
அவனுக்கு கல்கத்தாவிலே கல்யாணம். கல்யாண கோஷ்டிக்காக ஏர் கண்டிஷன் புக் பண்ண வந்திருக்கிறீர்கள் என்றாள் மங்களா. வந்தவருடன் பேசிக் கொண்டிருந்தால் கேதாரம் அவளை விட்டு போய்விடுவான் என்று அவளுக்கு தோன்றியது. நோ நோ, இல்ல, கல்கத்தா பிரயாணம் பிசினஸ் சம்பந்தமா. எனக்கு கல்கத்தாவில் ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. ரேடியோ எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழிற்சாலை. கண்டென்சஸ், டிரான்ஸ்பார்மர்கள் தயாரிப்பாளர்கள். இப்போ ரேடியோ வால்வ் பண்ணலாம்னு ஒரு திட்டம். அது சம்பந்தமா ஹாலந்தில் இருந்து பெரிய பெரிய கம்பெனிக்காரர்களும் நிபுணர்களும் வருகிறார்கள். என் தொழிற்சாலையை பார்வையிடப் போகிறார்கள். என் பிள்ளை பிரம்மச்சாரி. அப்படியா? இந்த கேள்வி அர்த்தம் இல்லாமல் அவளுக்கே தெரியாமல் வாயில் இருந்து உதிர்ந்தது. ஆமாம், ஆனால் அவனுடைய கல்யாணத்தை நடத்திவிட வேண்டியதுதான். அவனே பெண்ணை பார்த்து வைத்து விட்டான். ஆனால் பெண்ணுக்கு அவனை தெரியாது. சுவாரஸ்யமா இருக்கு. பெண் இந்த ஸ்டேஷன்ல குமாஸ்தாவாக இருக்கிறாள். பெரிய அழகின்னு சொல்ல முடியாது. ஆனால் முகத்திலே களை இருக்கு. ஒருவித லட்சுமி கடாட்சம் இருக்கு. என் பயமெல்லாம் அந்த பெண்ணுக்கு என் பிள்ளையை பிடிக்கணும் என்றுதான். பெரிய டாக்டர், ரேடியோ வால்வ் தயாரிப்பாளருடைய பிள்ளை. ஒரே பிள்ளை. பார்க்க சுமாராக இருந்தால் கூட போதுமே. பெண் சம்மதித்து விடுவாள். மங்களா தன் இயல்பில் பேசிக்கொண்டே போனாள். அப்படியா சொல்கிறீர்கள்? ஏன், இதில் என்ன சந்தேகம்? எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. எந்த பெண்ணும் பதவி பணத்துக்காக மட்டும் தன் கழுத்தை நீட்டிவிட மாட்டாள். அந்த காலத்தில் பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணின் கழுத்தை பிடித்து நீட்டினார்கள். பிள்ளையும் தாலியை கட்டினான். இந்த காலத்து பெண்கள், எந்த பெண்ணும் விரும்புவது அன்போடு நடத்தும் கணவன் தேவைக்கு ஏற்றபடி அளவாக சம்பாதிக்கிற புருஷன் கூட அவளுடைய தினசரி பார்வையின் பழக்கத்தில் அழகாக தோன்ற ஆரம்பித்து விடுவான். எம் தேவன் சிரித்தார். தேங்க்யூ மிஸ் மங்களா, தேங்க்யூ. அவர் தம் பேரை சொன்னதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அதே கணத்தில் இனம் தெரியாத பயமும் அவளை கவ்விக்கொண்டது. சார், சார். அவளால் மேலே பேச முடியவில்லை. அவர் நகர்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன். உன் அப்பா கணபதியை வீட்டில் நான் சந்திக்கிறேன். சார், சார், ப்ளீஸ் சார். மங்களா தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து அவரை பிடித்து நிறுத்த துடித்தாள். ஆனால் கை கால் ஓடவில்லை. உடம்பே மரத்து போயிற்று. தலை சுற்ற அவள் அப்படியே நாற்காலியில் பதிந்து போனாள். கண்கள் இருண்டன. அக்கா, அக்கா. 4 தடவை பாபு கூப்பிட்ட பிறகுதான் மங்களா தம்பியை புரிந்து கொண்டாள். எம் தேவன் அவளை உலுக்கிவிட்டு போனதெல்லாம் ஒரு நீண்ட பயங்கர கனவாக தோன்றியது. என்ன பாபு? குரலே கம்மியது. பயத்தில் வயிறு சுருங்கியது. எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அப்பா வர சொன்னார். 1 மணி நேரம் வரை டியூட்டி இருக்கு. இயந்திரமாக வார்த்தைகள் வந்தன. அப்பாவுக்கு தெரியாத அது? சீப் புக்கிங் கிளார்க்கிடம் சொல்லிவிட்டு வர சொன்னார். சீப் புக்கிங் கிளார்க் ரங்காச்சாரியின் எலுமிச்சம்பழ நிறமும் உருண்டை முகமும் வைர கடுக்கன்களும் நெற்றி திருமண்ணும் மின்னலாக அவள் கண்முன் தோன்றி மறைந்தன. அவருடைய தலையில் ஒரு பெண்ணை கட்ட யாரோ முயல்கிறார்கள். அதே போல அவள் தலையில் தம் பிள்ளையை கட்ட எம் தேவன் புறப்பட்டிருக்கிறார். என்ன அக்கா இது? புறப்படு. எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் என்றால் யாருடா? அப்பா, கேதாரம், எல்லாரும் தான். நான் வரலை என்று சொல். போ, நான் 1 மணிக்குத்தான் வருவேன். அபீதம், கேதாரம், கேதாரம், அபீதம். கல்யாணம், தேன் நிலவு, இன்ஜினியர், பணம், பதவி. சி, என்ன உலகம் இது? என்னக்கா உனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிற? நீ இன்னுமா இங்கே நிற்கிறாய்? போ, போய் சேர். கேதாரம்தான் நீயும் சாப்பிட வரணும் என்றார். நான் வரலை என்று சொல்லு. தன் சந்தோஷத்தில் அவளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேதாரம் நினைத்தால் அந்த நினைப்பே அசம்பாவிதம். என்னமோ செய். பாபு ஓடிவிட்டான். மங்களாவின் கண்கள் கனத்தன. யாரோ அவளுடைய நெஞ்சை பிடித்து கசக்கி பிழிவதாக தோன்றியது. யார்? அவளுடைய கைகளே தானா? அல்லது கேதாரமா? இல்லை அபீதமா? யார் யார்? திடீரென்று எம் தேவன் கிளப்பிவிட்ட பயம் மறைந்தது. எம் தேவனுடைய பிள்ளை அவளை பார்த்திருக்கிறான். அவளை அவனுக்கு பிடித்திருக்கிறது. பண்போடு நாகரீகத்தோடு அப்பாவிடம் சொல்லி அவளுடைய தகப்பனாரிடம் பேச அனுப்பியிருக்கிறான். அவர் மீது கோபமோ எரிச்சலோ உண்டாக காரணம் இல்லை. முன்பின் பார்த்திராத அந்த டாக்டர் மீது அவளுக்கு பரிவுதான் உண்டாயிற்று. ஆனால் பரிவு வேறு, காதல் வேறு. அவளால் யாரையும் காதலிக்க முடியாது. காதல் ஒரு பொய்மை, ஒரு ஏமாற்று உணர்ச்சி, கனவு. அவளுக்கு கிடைக்கப் போவது ஒரு லௌகீக வாழ்க்கை, ஒரு குடும்பம். குடும்பத்தில் 2 பேரில் ஒருத்தி. அந்த ஒருவன் யார் என்பதுதான் அந்த ஒருத்திக்கு முக்கியம்.
அவளை பொறுத்தவரையில் இனிமேல் யாருமே முக்கியமில்லை. எல்லோரும் ஒன்றுதான். விருப்பு உண்டானால் தான் தாபம் எழும். தாபத்தின் தொடர்ச்சி வேதனை. மங்களாவின் மனதில் இனிமேல் விருப்பு, தாபம், வேதனை ஏதும் இருக்காது. இருக்க முடியாது. அம்மா செத்துப்போன அண்ணனின் பிள்ளையை நினைத்து உருகுகிறாள். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் திரிந்து கொண்டிருக்கும் அவன்தான் மங்களாவின் வாழ்க்கையை மலர செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். அப்பா அவளுடைய கல்யாணத்தை நினைத்தாலே நடுங்குகிறார். 11 குழந்தைகளை பெற்றவர். சீர் வரதட்சணை கல்யாண செலவு என்று பயந்து சாகிறார். என்றென்றும் கன்னி பெண்ணாகவே இருப்பேன் என்று மங்களா பீஷ்ம சபதம் செய்தாள். அந்த சபதத்தில் மனம் மகிழக்கூடியவர் அவளுடைய அப்பாதான். ஆனால் இந்த மகிழ்ச்சி இடையினிலும் அவருடைய மனம் வேதனைப்படும். தம் பெண்ணை வாழ வைக்க அவரால் முடியாமல் போயிற்றே. கையால் ஆகாதவராகிவிட்டாரே. ஆனால் இந்த தேவன் தம் பிள்ளைக்காக அவரை அணுகினால் கல்யாண செலவு கால் அணா கூட கிடையாது என்று சொல்லிக்கொண்டு கதையை ஆரம்பித்தால் அப்பா துள்ளி கொண்டு கிளம்புவார். அம்மாவையும் வாய் ஜாலகத்தால் சமாதானப்படுத்தி அவளுடைய அண்ணா பிள்ளையை மறக்க செய்வார். இதனால் யாருக்கு என்ன லாபம்? தேவனுக்கும் அவருடைய பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் தான். கல்யாணத்துக்கு சாப்பிட வருகிறவர்களுக்கும் லாபம்தான். ஆனால் அவளுக்கு எல்லாம் ஒன்றுதான். மாமா பிள்ளையானால் என்ன? தேவன் பிள்ளையானால் என்ன? எல்லாம் ஒன்றுதான். அவள் இனிமேல் இயந்திரம். இயந்திரம், வெறும் இயந்திரம். கேதாரம் அபீதம், அபீதம் கேதாரம். மங்களா பெருமூச்செறிந்தாள். எதிரே வந்து நின்ற மேரியையும் அவள் கவனிக்கவில்லை. ஹலோ மங்களா. ஓ நீயா? என்ன மங்களா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஜுரமா? இல்ல, நன்றாகத்தான் இருக்கிறேன். இன்னைக்கு 3 மணிக்கு நாம் மிஸ்டர் கேதாரத்தை சந்திக்க போகிறோம் இல்லையா? மன்னிக்கணும் மேரி, என்னால் வர முடியாது. எட்மண்டுக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் மங்களா. என் அப்பாவை அழைத்து கொண்டு போய் பாரு. நீ வந்தால்தான் வெற்றி கிடைக்கும் மங்களா. மங்களா சீறினாள். ஏன் நான் அவனுக்கு முன்னாலே போய் நின்றால்தான் உன் தம்பிக்கு வேலை கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? மேரியின் முகம் மிளிரி போயிற்று. அவளுக்கு மங்களாவின் மீது ஆத்திரம் பிறக்கவில்லை. மாறாக அனுதாபம்தான் உண்டாயிற்று. ஓர் 24 மணி நேரத்தில் மங்களாவின் மனதில் அதிர்ச்சி தோன்றியிருக்கிறது. இந்த அதிர்ச்சிக்கும் அந்த கேதாரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. இல்லாவிட்டால் மங்களா அவளாகவே செய்த ஏற்பாட்டை ஏன் இப்போது மீறுகிறாள்? ஓகே மங்களா, உன் அப்பாவும் நானும் போய் பார்க்கிறோம். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். யாரை வேண்டுமானாலும் போய் பாருங்கள். என் கழுத்தை அறுக்காதீர்கள். எனக்கு யாரும் லட்சியம் இல்லை. மேரி அவளையே கூர்ந்து பார்த்தாள். மங்களாவா இப்படி பேசுகிறாள்? அவளுடைய குரல் மற்ற கவுண்டர்களில் கேட்குமே. மேரி சுற்றுமுற்றும் பார்த்தாள். நல்ல வேளையாக யாரும் மங்களாவின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. மேரிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. மங்களா உன்மத்தம் பிடித்தவளைப் போல் கத்துகிறாள். இன்னும் நின்று கொண்டே இருந்தால் அவள் மேலும் கத்த அவளே வாய்ப்பு அளித்தவளாகி விடுவாள். என் கொயரி கிளார்க் மங்களா கத்தினாள் என்று 4 பேர் பேச ஏதுவாகும். மேரி மெதுவாக நகர்ந்தாள். அவள் அந்த அறையை விட்டு வெளியேறுவதற்கும் மேரி என்ற குரல் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. மேரி நின்றாள். தலையை திருப்பி பார்த்தாள். மங்களாவின் கண்கள் கனத்து விழிகளை நீர் மறைத்திருந்தது. கன்னங்களில் ஓரிரு முத்துக்கள் உருண்டோடின. மேரி திரும்பி ஓடி மங்களாவின் அருகே போய் நின்றாள். மேரி, மேரி, மன்னிச்சிடு மேரி. மங்களா, ஆனால் இங்கே உன் உணர்ச்சிகளை காட்டாதே. தோல்வியினாலே உன் மனம் உடைஞ்சு போயிருக்கு. மங்களா கண்களை துடைத்து கொண்டாள். என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் அழுகை வர்றது மேரி. அழறதை அவமானம்னு நினைக்கிற எனக்கு ஏன் இப்படி அழுகை வர்றது? ஏமாற்றத்தால் உண்டாகிற வேதனை. ஏமாற்றமா? ஆசை இருந்திருந்தால் தானே மேரி ஏமாற்றத்துக்கு இடம் இருக்கும். காரணம் இல்லாமல் அழுகை வர முடியாது மங்களா. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கு. மங்களா மௌனமாக இருந்தாள். உன் மனசு புண்ணாக இருக்கிறது. உன் மனப்புண்ணுக்கு காரணம் தோல்வி, ஏமாற்றம். இதையெல்லாம் நான் சொன்னால் நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய். ஏனென்றால் உன் மனசிலே உண்டாகி இருப்பது ஆசை. ஒரு புது விதமான ஆசை என்பதை நீயே இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. உன்னை அறியாமல் பிறந்த ஆசை உன் கண் எதிரே ஏமாற்றமாக முடிந்துவிட்டது. இதனால் உனக்கு உன் மீதே கோபம் வருகிறது. ஏன் ஆசைக்கு இடம் கொடுத்தோம் என்று நீயே நொந்து கொள்கிறாய். நோ நோ நோ, ப்ளீஸ் மங்களா, உன் வேதனையை நீ தனிமையில் தான் அழுது தீர்க்கணும். இந்த ஏமாற்றத்துக்கு அழுகைதான் மருந்து. கண்ணீரின் கடைசி சொட்டு விழுந்து விட்டால் நீயும் என்னை போல் ஆகி விடுவாய்.
தண்டவாளத்தில் ஓடுகிற வெறும் ரயில் மாதிரி மாறிவிடுவாய். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மங்களா, நீ அந்த கேதாரத்தின் மேலே காதல் கொண்டிருக்க. இப்போ அதுல தோல்வி கண்டதும் வாயை மூடு மேரி. நான் அவனை வெறுக்கிறேன். நான் அவனை மனதார வெறுக்கிறேன். இப்போது மேரி சிரித்தாள். வெறுப்பு அன்பின் நிழல்தான் மங்களா. அன்பு இல்லாத இடத்தில் வெறுப்பும் இருக்க முடியாது. உன்னால் கண்டிப்பாக கேதாரத்தை வெறுக்க முடியாது. எனக்கு தெரியும், பலராமன் என்னை விட்டே ஓடி போய்விட்டான். ஆனாலும் என்னால் அவனை வெறுக்க முடியவில்லை. உன்னால் எப்படி கேதாரத்தை வெறுக்க முடியும்? உனக்கு உள்ளோர அவன் மேலே ஆசை இருக்கு. அதிர்ஷ்டம் பிறக்கட்டும். நான் வரேன். மேரி. ஆ, 3 மணிக்கு நாம் கேதாரத்தை பார்க்கலாம். எதற்கு? எட்மண்ட் வேலை விஷயமாக. ஓகே. மேரி தனக்குள் ஒரு முறை சிரித்து பல முறை அனுதாபப்பட்டாள். கடவுள் மங்களாவின் மீது கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். இரவு நேரங்களில் தனியாக பிரயாணம் செய்யும் போது பிரயாணிகள், அதிலும் முதல் வகுப்பு பிரயாணிகள், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓர் ஆபத்தில் இருந்து தப்பியவரின் குரல் நடுக்கத்துடன். தேவன் என்கிற மகாதேவனிடம் என்றென்றும் வற்றாமல் வழிந்து ஓடுவது அவருடைய உதட்டு புன்னகைதான். எதிரிகளை தம் புன்னகையாலேயே சமாளித்து வாய் ஜாலகத்தால் வெற்றி கொண்டு அவர்களிடமிருந்து அவர்கள் அவரிடம் எதை எதிர்பார்த்து வந்தார்களோ அதையே வாங்கி கொண்டு விடுவார். யார் யாரை லட்சியம் செய்யாமல் போய்கொண்டே இருக்கலாம். எவனிடம் எதை பற்றி பேசினால் காரியம் ஜெயமாகும் என்பதெல்லாம் தேவன் தம் வாழ்க்கை அனுபவம் என்ற பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள். அவருக்கு நிறைய உற்றார் உறவினர் இருக்கிறார்கள். ஆனால் மனைவி மகன் என்ற 2 பேரை தவிர வேறு யாரையும் உறவினர் என்று அவர் கருதவில்லை, மதிக்கவும் இல்லை. தகப்பனாரின் ஒன்றுவிட்ட சகோதரியின் பிள்ளை பம்பாயில் பெரிய பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடிநாளில் இருந்தே தேவன் அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று யோசித்து கொண்டிருந்த காலத்திலேயே அந்த ஒன்றுவிட்ட அத்தையின் பிள்ளை பெரிய பணக்காரர். அந்த காலத்தில் தேவன் அவரை அணுகியிருந்தார். ஆனால் அவர் தேவனை மதிக்கவில்லை. 2 ரூபாயை கையில் கொடுத்துவிட்டு கதவையும் சாத்திவிட்டார். அவர் இவ்வாறு செய்ததன் காரணம் தேவனுக்கு தெரியும். சொத்துக்காரர்களின் வீடுகளிலேயே பணம், பாத்திரம், நகை என்று விரல் ஜாலம் செய்யும் குணம் தேவனுக்கு உண்டு என்று அத்தை பிள்ளை தெரிந்து வைத்திருந்ததுதான். இதெல்லாம் 1934ஆம் ஆண்டுக்கு முன்னால் நடந்தது. 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய நல் வாழ்க்கையை உத்தேசித்து ஹிட்லர் போலந்தின் மீது படையெடுத்து இந்திரஜித்து வேகத்தில் அதை விழுங்கினார். உலகத்தை காப்பாற்ற பிரிட்டனும் பிரான்சும் ஹிட்லரை எதிர்த்தன, போர் பிரகடனம் செய்தன. உடனடியாக இந்தியாவில் பெரும் மாறுதல்கள் விளையாமல் போனாலும் ஐரோப்பாவில் விழுந்த குண்டுகளின் சத்தம் எதிரொலி செய்தது. அரசாங்கம் விழித்து எழுந்து சுறுசுறுப்புடன் இயங்க ஆரம்பித்தது. அவர்கள் பாடிய பாட்டுகளுக்கு அழகாக தாளம் போட்ட பல அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், திவான் பகதூர்கள் மேடை ஏறி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய பதவி, பணம், பட்டம் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்தியா பிரிட்டனுக்கு தோள் கொடுத்து உதவ வேண்டும் என்று சொன்னார்கள். பல அறிக்கைகளும் விட்டார்கள். இத்தகைய பிரமுகர்களில் ஒருவர் திவான் பகதூர் டி.எஸ். லிங்கம். இந்த திவான் பகதூர் கல்கத்தாவில் ஓர் ஏற்றுமதி இறக்குமதி வியாபார கம்பெனியில் ஒரு டைரக்டர். தரையை பார்த்தால் பாரதத்தின் பிச்சைக்காரர்களும் அவர்களுடைய அவல கோலங்களும் கண்ணில் பட்டு கண்ணீரை வரவழைத்துவிடும் என்று மேலே பார்த்து கொண்டே நடப்பார். அதாவது நடக்கும் வாய்ப்பு ஏற்பட்டால். இந்த பரம தயாளு மாட்சிமை தங்கிய வைஸ்ராயின் கட்டளையை சிரமேல் தாங்கி யுத்தம் சம்பந்தமாக மற்ற திவான் பகதூர், ராவ் பகதூர் சர்களுடன் கலந்தாலோசிக்க சென்னையில் இருந்து கல்கத்தாவுக்கு புறப்பட்டார். இது 1940ஆம் வருஷ ஆரம்பத்தில். திவான் பகதூர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தார். நேரம் 8 மணி. அவருடைய காரியதரிசி மாதம் 22 ரூபாய் 8 வாங்குகிறவர் முதல் வகுப்பு டிக்கெட்டை அவரிடம் கொடுத்துவிட்டு 3ஆம் வகுப்பு டிக்கெட்டை பத்திரமாக தம் கோட் பாக்கெட்டில் வைத்து கொண்டார். திவான் பகதூரை சுற்றி ஒரு பஜனை கோஷ்டி நின்று கொண்டிருந்தது. அவர் வியர்வையை துடைக்க, கை குட்டையை எடுக்க, கை போவதற்குள் சோடாவும் கலருமாக பல கைகள் ஓடின. அவருடைய தலை பாகையின் ஜரிகை கீற்றின் மேல் ஒருவர் வெண்பா பாடினார். இந்த வயதிலும் திவான் பகதூரின் அப்போதைய வயது 56. அவர் தேசத்துக்காக, உலகத்துக்காக
உடல் நலனையும் லட்சியம் செய்யாமல் உழைப்பதை பற்றி ஒருவர் சிலாகித்த கண்ணீர் உகுத்தார். பல பக்தர்கள் பயத்துடன் கைகட்டி வாய் புதைத்து நின்றனர். ரயில் புறப்பட இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன. திவான் பகதூர் முதல் வகுப்பு பெட்டியில் பிரயாண களைப்புக்கு தம்மை தயாராக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். பிளாட்பாரத்தில் பஜனை கோஷ்டி. திடீரென்று "வழிசார் வழி" என்ற போர்ட்டரின் கூவல் கேட்டது. நவநாகரிக உடையில் ஓர் இளைஞன் புன்முறுவலை பன்னீர் தெளிப்பது போல் தெளித்து கொண்டே போர்ட்டர் பின்னால் வந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.